இந்த வீடியோல மெட்டல் கட்டிங்ல மெர்ச்சன்ட் சர்க்கிளோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 4A 4Bல நம்ம மெர்ச்சன்ட் சர்க்கிளோட தியரி வித் ஷார்ட்கட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷனுக்குள்ள வாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 இன் ஆர்த்தோகனல் கட்டிங் டெஸ்ட். அதுக்கப்புறம் அதோட அப்சர்வேஷன் கொடுத்தாங்க, கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கட்டிங் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க 1200, ஸோ கட்டிங் ஃபோர்ஸ் எஃப்சி. த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க எஃப்டி 500 நியூட்டன். ரேக் ஆங்கிள் 0 கொடுத்துருக்காங்க, அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 0. அடுத்து கட்டிங் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, அது நம்ம பின்னு வச்சிருப்போம், கட்டிங் ஸ்பீட் பி. அடுத்து டெப்த் ஆஃப் கட் 0.8 mm டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்காங்க, சிப் திக்னஸ் கொடுத்துருக்காங்க டிசி. ஓகே, நமக்கு ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் கேட்குறாங்க, ஃப்ரிக்ஷனல் ஆங்கிள் பீட்டா வேணும் நமக்கு. சரி, tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை என். இது நம்ம இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்ல இந்த ஃபார்ம் நம்ம பார்த்துருக்கோம். எஃப்ங்கிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், என்னங்கிறது ஃப்ரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ். சரி, இங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கும் ஃப்ரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ்க்கும் ஃபார்முலா நான் ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன், அதை இன்னொரு டைம் சொல்றேன். ஸோ கட்டிங் ஃபோர்ஸ் எஃப்சி, த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எஃப்டி, இந்த ரெண்டு தான் நோன், எஃப்சி எஃப்டி. ஓகே, இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ்ல எது அதிகம்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் அதிகம். ஃப்ரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கிறதுலே கம்மி வேல்யூ தான். ஸோ சின்ன வேல்யூ n, அதனால n-க்கு மைனஸ் போடுங்க. அப்புறம் அதுக்கு சின்னதுன்றதுனால சி காஸ், ஸோ காஸ் ஆல்ஃபா. அப்போ மேலே வந்துச்சுன்னா சைன் ஆல்ஃபா. ஸோ இது பெரிய வேல்யூ, அதனால இங்க பிளஸ். இங்க சைன் ஆல்ஃபானா இங்க காஸ் ஆல்ஃபா, இங்க காஸ் ஆல்ஃபானா இங்க சைன் ஆல்ஃபா. ஓகே, இப்போ ரேக் ஆங்கிள் 0ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ சைன் 0 0, அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடும், சைன் 0 0. அப்புறம் இந்த டேர்ம் சைன் 0 0. அப்புறம் காஸ் 0 வந்து 1, அப்போ இந்த டேர்ம் 1 ஆகும், இந்த டேர்ம் 1 ஆகும். அப்போ நமக்கு tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப் டி பை எஃப்சின்னு வந்துடும். ஓகே, tan பீட்டா தான் நம்ம பீட்டா தான் கேட்குறாங்க, அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எஃப்டியோட வேல்யூ 500, எஃப்சியோட வேல்யூ 1200. சரி, இப்போ அடிச்சோன்னா 5/12 வருது. இப்போ நம்ம கால்குலேட்டர்ல போட்டா எக்ஸாக்டா போட்டுடலாம். கால்குலேட்டர்ல போட்டோம்னா நமக்கு 22.61 வருது, 22.61. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே கால்குலேட்டர் இல்லைன்னா இப்போ tan இன்வர்ஸ் 0.5 வந்து 26.5, tan இன்வர்ஸ் 0.5, tan இன்வர்ஸ் 0, tan இன்வர்ஸ் 1லாம் நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ tan இன்வர்ஸ் இது அப்ராக்சிமேட்டா எடுத்தோம்னா 0.5 கம்மியா இருக்கு. அப்போ tan இன்வர்ஸ் 0.5 போட்டீங்கன்னா 26.5 வரும். ஸோ அதை விட கம்மியா இருக்கிற வேல்யூ ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 வந்து நம்ம இன்னொரு ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணலாம். ஒரு சில புக்ல நீங்க இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிருப்பாங்க. இது என்னன்னா நம்ம மெர்ச்சன்ட் சர்க்கிள் பார்ட் 2 வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். டோட்டல் ஃபோர்ஸும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசல்டன்ட்ல எழுதியிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு நம்ம பீட்டா கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் சிம்பிள் வந்து நான் முன்னாடி சொன்னது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 இன் ஆர்த்தோகனல். கொஸ்டின் வந்து நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, நான் ஸ்ட்ரெயிட்டா கிவன் டேட்டா போயிடுறேன். இங்க 0 டிகிரி ஆஃப் ரேக் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, ஸோ அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 0. அடுத்து கட்டிங் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, எஃப்சி கொடுத்துருக்காங்க 1700 நியூட்டன். அடுத்து ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் பீட்டா, ஸோ பீட்டா ஈக்குவல் டு 26 டிகிரி. த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கேட்குறாங்க, எஃப்டி என்னன்னு கேட்குறாங்க. சரி, நமக்கு தெரியும் tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூ ஈக்குவல் டு எஃப் பை என். எஃப்ங்கிறது ஷார்ட்கட் தான், எஃப்சி எஃப்டி டிவைடட் பை எஃப்சி எஃப்டி. இதுல சின்ன வேல்யூ n, அதனால n-க்கு இங்க மைனஸ் பண்றோம், சின்ன வேல்யூக்கு சி போடுறோம். அப்ப காஸ் ஆல்பா, இங்க மேல சைன் ஆல்பா, இங்க போட்டா காஸ் ஆல்பா, இங்க காஸ் ஆல்பானா கீழே சைன் ஆல்பா. எஃப்ங்கிறது பெரிய வேல்யூ, அதனால பிளஸ். ஓகே, இங்கேயும் ஆல்பா வந்து 0 சொல்லிட்டாங்க, ரேக் ஆங்கிள் 0, அப்போ சைன் 0 0, இந்த டேர்ம் 0 ஆயிடும், இந்த டேர்ம் 0 ஆயிடும். காஸ் 0 1, அப்போ நமக்கு tan பீட்டா ஈக்குவல் டு எஃப்டி பை எஃப்சி. சரி, நமக்கு tan பீட்டா கொடுத்துட்டாங்க 26, அப்போ tan 26 டிகிரி கொடுத்துட்டாங்க, தட் இஸ் ஈக்குவல் டு எஃப்டி தான் என்னன்னு கேட்குறாங்க, எஃப்சி கொடுத்துட்டாங்க 1700. ஸோ இதில் போட்டால் நம்ம எஃப்டி கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எஃப்டி கண்டுபிடிச்சோம்னா 829.14 நியூட்டன் வருது. சரி, இப்போ கால்குலேட்டர் இல்லைன்னா நீங்க பாருங்க,
tan inverse 0.5 தான் 26.5. சரி, அப்போ இங்க ஆல்மோஸ்ட் 0.5 வருது. அப்போ 0.5 into 1700 போட்டீங்கன்னா 820 வரும். 820 இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, கால்குலேட் போட்டா உங்களுக்கு எக்ஸாக்ட்டா வரும். அதே அப்ராக்சிமேட் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் நியர்பை வரும். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அதே சம் இன்னொரு மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். அந்த ரிசல்டன்ட் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரிசல்டன்ட் ஃபார்முலா வச்சும் சால்வ் பண்ணலாம். பட் இதை விட முன்னாடி போட்டது தான் ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஆர்த்தோகனல் டர்னிங் கொடுத்துட்டாங்க, அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்காங்க. டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்காங்க, கட்டிங் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. கட்டிங் வெலாசிட்டி 90 மீட்டர் பர் மினிட். ஓகே, இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். மெயின் டான்ஜென்ஷியல் கட்டிங் ஃபோர்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, அடுத்து கட்டிங் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க 1500 நியூட்டன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கட்டிங் ஃபோர்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இங்க பாருங்க, இது கட்டிங் ஃபோர்ஸ், இந்த டயக்ராம்ல இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். சரி, இங்க ஆல்பா இருக்கும் ரேக் ஆங்கிள், இங்கேயும் ரேக் ஆங்கிள் ஆல்பா. சரி, இப்போ இந்த ரெண்டும் பர்பெண்டிகுலர் அப்படின்னா ஆல்பா வந்து 0 ஆயிடும். ஸோ கட்டிங் ஃபோர்ஸ் இது எஃப்சி, இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப். இந்த ரெண்டும் 90 டிகிரி பர்பெண்டிகுலரா வச்சோம்னா ரேக் ஆங்கிள் வில் பி 0. சரி, அப்போ ஆல்பா 0. இவங்க என்ன கேட்கறாங்க, ஆர்த்தோகனல் ரேக் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. இந்த ரெண்டும் பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி ஆல்பா வில் பி 0. அது நம்ம டயக்ராம் வச்சு சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட், நார்மல் ஃபோர்ஸ் அட் த சிப் டூல் இன்டர்ஃபேஸ். ஃப்ரிக்ஷனல் நார்மல் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. நமக்கு ஆல்பா 0 அப்படின்னா இந்த டயக்ராம் பாருங்க, எஃப்சியும் என்னும் ஈக்குவலா இருக்கும். ஆல்பா 0 அப்படின்னா எஃப்சி இஸ் ஈக்குவல் டு என். ஏன்னா இது ரெக்டாங்கிள் தானே, ரெக்டாங்கிள்ல 2 சைட்ஸ் ஈக்குவலா இருக்குமா, அப்போ எஃப்சியும் என்னும் ஈக்குவல். அப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் அப்புறம் த்ரஸ்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல். த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கட்டிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ். இங்க ஃப்ரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ் கேட்கறாங்க, அப்போ கட்டிங் ஃபோர்ஸோட வேல்யூ தான் 1500 நியூட்டன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சரியா, இந்த டயக்ராம் ரெண்டும் நமக்கு புரிஞ்சுச்சுன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 4. அன்கட் சிப் திக்னஸ் கொடுத்துட்டாங்க 0.25. கட்டிங் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க 60 மீட்டர் பர் மினிட். நமக்கு மீட்டர் பர் செகண்ட்ல தான் வேணும், நம்ம அப்புறமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரேக் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, ரேக் ஆங்கிள் 0. சிப் திக்னஸ் கொடுத்துட்டாங்க 0.75. கட்டிங் ஃபோர்ஸ் 900, த்ரஸ்ட் ஃபோர்ஸ் 450. கால்குலேட் பவர் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ரெண்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சலாம். mu equal to f by n. சரியா, இங்க வந்து ஆல்பா equal to 0. ஆல்பா 0னா அந்த லென்த்தி ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணா ft by fc நமக்கு கிடைக்கும். ஸோ mu is equal to ft. ft வந்து 450, fc வந்து 900. ஸோ அடிச்சோம்னா 1 by 2 that is equal to 0.5. 0.5 இருக்கிற ஆப்ஷன் ஒன்னே ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓகே, எதுக்கு நம்ம பவர் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, பவர்ங்கிறது கட்டிங் ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி. சரி, பவர் பத்தி தனி வீடியோ போடுறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நமக்கு பவர் பத்தி தியரி எக்ஸ்பிளனேஷன், அது ஒரு ப்ராப்ளம் போடுவோம். ஓகே, இங்க பவர்ங்கிறது கட்டிங் ஃபோர்ஸ் இன்டு கட்டிங் வெலாசிட்டிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கட்டிங் ஃபோர்ஸ் நமக்கு கொடுத்தாங்க 900. கட்டிங் வெலாசிட்டி 60 கொடுத்துருக்காங்க. 60 மீட்டர் பர் மினிட்ல கொடுத்துருக்காங்க. அதை செகண்டா மாத்தினா by 60. ஸோ அடிபட்டு போயிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 900 watts. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Okay, next question, question number 5. In metal cutting operation, shear angle is defined as. இதுதான் shear angle. இந்த பைங்கிறது அது இந்த shear force ஆக்ட் ஆகக்கூடிய அந்த shear பிளேனுக்கும் ஹரிசாண்டல்னு சொல்லலாம், இல்லைன்னா டூல் டிராவலோட டைரக்ஷன் சொல்லலாம். இந்த ஆங்கிள் தான் phi, அதான் shear angle. இப்போ நம்ம ஆப்ஷன் படிக்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து மேட் பை த பிளேன் ஆஃப் shear with the direction of tool travel. சரி, டைரக்ஷன் ஆஃப் டூல் டிராவல் இது. ஷியர் பிளேனோட ஆங்கிள், ஷியர் பிளேன் வந்து இது. இந்த ரெண்டுக்கும் உண்டான ஆங்கிள் தான் சொல்றாங்க, ஷியர் பிளேனுக்கும் டைரக்ஷன் ஆஃப் டூல் டிராவலுக்கும். கரெக்ட் தான், இதுதான் 5. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 6. பை இன்க்ரீசிங் த ரேக் ஆங்கிள் ஷியர் ஃபோர்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இங்க எஃப்எஸ்ங்கிறது இந்த ப்ளூ கலர் இந்த எஃப்எஸ்ங்கிறது தான் ஷியர் ஃபோர்ஸ். சரி, இப்போ வந்து ஆல்பா இங்க இருக்கு, இது ஆல்பா. இப்போ நான் ஆல்பாவை இன்க்ரீஸ் பண்றேன், ஆல்பாவை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து நமக்கு இந்த ஷியர் பிளேனும் மேல போகும். ஆல்பா இன்க்ரீஸ் பண்ணா ஷியர் பிளேனும் மேல போகும். அப்போ நமக்கு இதுதான் ஷியர் ஃபோர்ஸ், இதுதான் எஃப்எஸ். அதே நம்ம குறைச்சோம்னா நமக்கு இங்க வரும். ஆல்பாவை குறைச்சோம்னா ஷியர் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆல்பாவை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஷியர் ஃபோர்ஸ் குறையும். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வில் டிக்ரீஸ். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து மெர்ச்சன்ட் சர்க்கிளோட பார்ட் 2 தியரி பார்ட் 2 வீடியோல இது நம்ம பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஆர்த்தோகனல் மெஷினிங் தான். கட்டிங் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க எஃப்சி 900 நியூட்டன், த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க 600 நியூட்டன், த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஷியர் பிளேன் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 30 டிகிரி. ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஷியர் ஃபோர்ஸ் எஃப்எஸ். எஃப்எஸ்க்கும் நம்ம எஃப்என்க்கும் ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். எஃப்எஸ்ஸையும் எஃப்என்னையும் கம்பேர் பண்ணும்போது எஃப்எஸ் தான் பெரிய வேல்யூ, சரி எஃப்எஸ் தான் சின்ன வேல்யூ, எஃப்என் தான் பெரிய வேல்யூ. ரெண்டுக்குமே நம்ம மெர்ச்சன்ட் சர்க்கிளே நோன் ஃபோர்ஸ் ரெண்டு தான், எஃப்சி எஃப்டி. அப்ப எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃப்சி எஃப்டி தான் நம்ம சொல்லணும். ஓகே, இந்த ரெண்டுத்துல சின்ன வேல்யூ வந்து எஃப்சி எஃப்எஸ் தான். ஸோ எஃப்எஸ்க்கு மைனஸ் போடணும், இங்க காஸ் சின்னதுன்றதுனால காஸ், காஸ் பை, இங்க சைன் பை, இங்க சைன் பை போட்டா இங்க காஸ் பை, இங்க காஸ் பை போட்டா இங்க சைன் பை, இங்க பிளஸ். எல்லா வேல்யூயும் கொடுத்துட்டாங்க, நாங்க கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, எஃப்எஸ் கேட்குறாங்க. எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்சி கொடுத்துட்டாங்க 900, காஸ் 5 கொடுத்துட்டாங்க 30, மைனஸ் எஃப்டி 600, சைன் 30. ஸோ காஸ் 30 நமக்கு தெரியும் √3/2, சைன் 30 நமக்கு தெரியும் 1/2. சரி, இங்க 2 அடிபட்டுச்சுன்னா இங்க 450, 450 இன்டூ √3, 450 இன்டூ 1.71 மைனஸ் 600 இதை அடிச்சோம்னா இது 300, மைனஸ் 300 போட்டோம்னா நமக்கு எக்ஸாக்டா என்ன ஆன்சர் வரும்னா 479.42 நியூட்டன் வரும். நம்ம அப்ராக்சிமேட்டா போட்டோம்னா 470 வரும். 470 இருக்கிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்து பவர் ஸ்பெசிபிக் எனர்ஜிலாம் கண்டுபிடிக்குது எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதோட கண்டினியூஷன் நடக்கும். தேங்க்யூ.